Hello everyone, welcome back to our channel Jan Pedagogy. In this section, we are going to see about Class 10 Science, Chapter 5, Life Processes. So, this is a part 2 video. Part 1 video link on the description box. So, don't miss it. அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. So that lesson வந்து கண்டினியூவாக இருக்கும். ஓகே, ஸோ பார்ட் 1ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாட்டர் லைஃப் ப்ராசஸ் தென் வந்து நியூட்ரிஷன் பற்றி பார்த்தோம். ஆட்டோட்ராபிக் ஹெட்ரோட்ராபிக் இது ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த நெக்ஸ்ட் டாபிக் கால்ட் 5.3 ரெஸ்பிரேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேஷனா என்ன, சுவாசிக்கிறது. ஓகேவா, அதுதான் வந்து என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் டீப்பாக வந்து பிளான்ஸ் என்ன பண்ண போகுது, அனிமல்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்றத பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஓகே, டைவர்ஸ் ஆர்கானிசம்ஸ் டூ திஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். Some use oxygen to break down glucose completely into carbon dioxide and water. Some use other pathways that do not involve oxygen. ஸோ ஒரு சில ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா பிரேக் டவுன் வந்து பண்ணுது. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷனை வந்து பார்த்தோம்ல, என்ன பண்ணுன்னா பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ இன்ட்டு வாட்டராகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் பண்ணுது. ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனை வந்து இன்வால்வ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா பிரேக் டவுன் வந்து பண்ணுதுன்னு பார்த்தோம். In all the cases, the first step is the breakdown of glucose, a 6-carbon molecule, into a 3-carbon molecule called pyruvate. எல்லா ஸ்டெப்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் தான் வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்க. மெயின் திங்கே என்னது, குளுக்கோஸ் பிரேக் அவுட் பண்ணுறது. ஸோ 6 கார்பன் மாலிகுலாக இருக்கிறத என்னவா பண்ணுறாங்கன்னா 3 கார்பன் மாலிகுலாக வந்து பண்ணுறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் அன் பைருவேட். அது என்னன்னு சொல்கிறாங்க, பைருவேட்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் வந்து எந்த எந்த டைமில் வந்து நடக்குது அப்படின்னா டேக் பிளேஸ் இந்த சைட்டோபிளாசம். ஓகே, பிளான்ஸில் வந்து நடக்குது, சைட்டோபிளாசம் இதில் நடக்குது. Further, the pyruvate may be converted into ethanol and carbon dioxide. ஸோ பைருவேட்னா என்னது, சிக்ஸ் கார்பன் மாலிகுலேருந்து 3 கார்பன் மாலிகுலாக மாறினதை தான் பைருவேட் சொல்கிறோம். ஸோ அந்த பைருவேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா எத்தனாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறுது. இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா இட் டேக்ஸ் பிளேஸ் இந்த ஈஸ்ட். ஓகே, ஈஸ்ட் டியூரிங் ஃபர்மெண்டேஷன் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஈஸ்ட் மூலிமா இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. என்னது, பைருவேட் வந்து எத்தனாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறுது. Since this process takes place in the absence of oxygen, okay, நடக்குதுல ஃபர்மெண்டேஷன் நடக்குது, அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாமல் தான் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், அவங்க ஆக்சிஜனே இல்லாமல் நடக்குது. இட் இஸ் கால்ட் அஸ் அன் anaerobic respiration. ஓகே, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்னா என்னது, anaerobic respiration நமக்கு தெரியும். Breakdown of pyruvate using oxygen takes place in the mitochondria. ஸோ அந்த 3 கார்பன் மாலிகுல் அதை தானே பைருவேட் சொன்னோம், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனை யூஸ் பண்ணி பிரேக் டவுன் பண்ணுறது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் மட்டும்தான் வந்து நடக்குது. ஸோ திஸ் ப்ராசஸ் பிரேக்ஸ் அப் த 3 கார்பன் பைருவேட் மாலிகுல் டு கிவ் 3 molecules ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, 3 கார்பன் பைருவேட்டை வந்து கட் பண்ணி 3 molecules வந்து கொடுக்குறாங்க. இந்த அதர் ப்ராடக்ட் இஸ் வாட்டர். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டராக வந்துடுது. சின்ஸ் திஸ் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஏர். ஓகே, ஏரோபிக்கில் வந்துடுது. ஸோ ஆக்சிஜன் ப்ரெசன்ஸோட நடக்குது. இஸ் கால்ட் அஸ் அன் aerobic respiration. The release of energy in this aerobic process is a lot greater than in the anaerobic process. ஸோ anaerobic கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். Yeah. Sometimes, when there is a lack of oxygen in our muscle cells, another pathway for the breakdown of pyruvate is taken. Here, the pyruvate is converted into lactic acid, which is also a 3 carbon molecule. ஓகே, நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி வந்து இல்லை அப்படின்னா வந்து அந்த டைமில் வந்து என்ன பண்ணுமா நம்ம மசில் செல்ஸ்லாம் இந்த பைருவேட்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாக்டிக் ஆசிடா, தட் மீன்ஸ் நம்மளோட எனர்ஜியாக வந்து அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா, விச் இஸ் a 3 carbon molecule. அப்பயும் அவங்க எப்படி எடுத்துப்பாங்க, 3 carbon molecule எடுத்துப்பாங்க. This builds up of lactic acid in our muscles during the sudden activity causes cramps. ஸோ நமக்கு ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் பிடிக்கும் பார்த்தீங்களா, அந்த அந்த ப்ராசஸ், அந்த கால் பிடிக்கல, அந்த கிராம்ஸ் நடக்கிறதுக்கும் வந்து காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து அப்படின்றாங்க. நான் சொன்னதை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், குளுக்கோஸ் கொடுத்துருக்காங்களா, 6 கார்பன் மாலிகுல். ஓகே, 6 கார்பன் மாலிகுல் வந்து குளுக்கோஸ், அது என்னவா வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கார்பன்
மாலிகுலா வந்து கன்வெர்ட் ஆகுது ப்ளஸ் எனர்ஜி தட் இஸ் கால்ட் as an pyruvate. அது என்னன்னு சொல்றாங்க பைருவேட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் சைட்டோபிளாசம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 கார்பன் மாலிகுலும் என்னன்னா 3ஆ வந்து பிரியுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல, தென் லேக் ஆஃப் ஆக்சிஜன், தென் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், பிரசன்ஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஆக்சிஜன், தென் presence of oxygen. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த presence ஆஃப் ஈஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாலு கார்பன் டை ஆக்சைடு எனர்ஜி. ஓகேவா? எத்தனாலு கார்பன் டை ஆக்சைடு எனர்ஜி 3 மாறுது 2 கார்பன் மாலிகுல். எத்தனை இருக்குது 2 கார்பன் மாலிகுல். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் ஆக்சிஜன். லேக் ஆஃப் ஆக்சிஜனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக்டிக் ஆசிடும் ப்ளஸ் எனர்ஜியாகவும் அங்கே வந்து கன்வெர்ட் ஆகுது. இட்ஸ் கால்ட் அஸ் 3 கார்பன் மாலிகுல். அங்கே வந்து என்னது 3 கார்பன் மாலிகுல் இன் our மசில் செல்ஸ். நம்ம மசில் செல்ஸ்ல நடக்குதுன்னு சொன்னல அதுதான். தென் வந்து பார்த்தீங்கன்னா presence ஆஃப் ஆக்சிஜன் இன் த மைட்டோகாண்ட்ரியா. presence ஆஃப் ஆக்சிஜன் இன் மைட்டோகாண்ட்ரியா என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் எனர்ஜியாகவும் மாறுது. ஸோ நம்ம இந்த ஃபிகரை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அழகாக என்ன பண்ணிடலாம், நம்ம அந்த பேரா ஃபுல்லாகவே வந்து எழுதிடலாம். ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் கிளியர், ரைட்? The energy released during the cellular respiration is immediately used to synthesize a molecule called ATP, which is used to fuel all the activities in the cell. So ATP na என்ன அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஓகேவா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னா நம்ம செல்லுக்குலாம் வந்து என்னது ஒரு எனர்ஜி கிவிங் சத்து கொடுக்கறது, எனர்ஜியை வந்து கொடுக்கறது தான் வந்து என்னது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். In this process, ATP is broken down, giving rise to a fixed amount of energy which can derive the endothermic reactions taking place in the cell. ஸோ ஒரு எனர்ஜியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த செல்லுலர் ரெஸ்பிரேஷன்ல வந்து ஏடிபி என்ன பண்ணுது அப்படின்னா எடுத்துட்டு போய் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஏடிபி இஸ் எனர்ஜி கரன்சி ஃபார் மோஸ்ட் செல்லுலர் ப்ராசஸ். ஏடிபிஸ் தான் வந்து என்னது எனர்ஜி கரன்சி. ஓகே, எல்லாருக்கும் என்ன பண்ணும் எனர்ஜி எடுத்து போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வருது. The energy released during the process of respiration is used to make an ATP molecule from ADP and inorganic phosphate. ஸோ ஏடிபினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைபாஸ்பேட், அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஏடிபினா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அடினோசைன் டைபாஸ்பேட். டைனா என்ன 2 பாஸ்பேட். ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி கூட ப்ளஸ் பாஸ்பேட் ஒன்று கலந்து தான் என்னவா மாறும் ஏடிபியாக மாறுது. ஓகேவா? ஏடிபி கூட இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏடிபி கூட ஒரு பாஸ்பேட் ஒன்று கலந்து தான் வந்து என்னவா மாறுது ஏடிபியாக மாறுது. ஸோ ஏடிபினா என்னன்னு சொன்னேன் டைன்னு சொன்னேன். அப்போ ஏடிபினா என்னது ட்ரை. ஓகேவா? ஸோ ட்ரை பாஸ்பேட். அப்போ 2 பாஸ்பேட் கூட ப்ளஸ் 1 பாஸ்பேட் கலந்துச்சுன்னா அது வந்து என்னன்னு சொல்லலாம் ட்ரை பாஸ்பேட் அப்படின்னு சொல்லலாமா? யா. Okay. Since the aerobic respiration pathway depends on oxygen, aerobic organisms need to ensure that there is a sufficient intake of oxygen. So, we have seen that plants exchange gases through stomata on all the intercellular spaces, ensure that gases through stomata and the large intercellular spaces ensure that cells are in contact with the air. Carbon dioxide and oxygen are exchanged by diffusion here. ஓகே, ஒரு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, எங்கே நடக்கும் பிளான்ட்ஸில் நடக்குது. ஸோ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை வந்து டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சிஜன். என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் டைமில் வந்து என்ன அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு வந்து என்னது போதுமான அளவுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து போயிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிப்பாங்க. ஸோ இன்டர்செல்லுலர் ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து லார்ஜ் ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா யார் வந்து போதுமான அளவுக்கு அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கா அப்படின்றத வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் ஆர் த எக்ஸ்சேஞ்ச். ஓகே, இங்கே தான் வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் வந்து டிஃப்யூஷன் வந்து நடக்குது அப்படின்னு இருக்காங்க. தென் can go into cells or away from them or out into the air. Okay, ஒன்று செல்லுக்குள்ளே போகவும் இல்லை அப்படின்னா செல்லை விட்டு வெளில வருது. The direction of diffusion depends upon the environmental condition and the requirements of the plant. At night, when there is no photosynthesis occurring, carbon dioxide elimination is a major exchange activity going on. ஓகே, நைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்க முடியாது. இல்லை ஃபோட்டோசிந்தசிஸ் எப்போ நடக்கும் இந்த presence of sunlight. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் ஆக்சைடு இந்த மேஜர் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குது அப்படின்னு இருக்காங்க. டூரிங் த டே கார்பன் ஆக்சைடு ஜென்ரேட்டட் during respiration is used up for photosynthesis. Hence, there is no carbon dioxide release. Instead, oxygen release is the major event at this time. ஓகே, டியூரிங் டே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ நைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக நடக்கும் அப்படின்னு இருக்காங்க. Animals have evolved different organs for the uptake of oxygen from the environment and for getting rid of carbon dioxide produced
Terrestrial animals can breathe the oxygen in the atmosphere, but animals that live in water, we need to use the oxygen dissolved in water. ஓகே. ஸோ அனிமல்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஒன்லி பிளான்ட்ஸ் அனிமல்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரபிக் ரெஸ்பிரேஷன் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க ஆக்சிஜனை எடுத்துப்பாங்க. அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது நம்மளோட என்விரான்மெண்ட்டில் இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ்லாம் வந்து என்விரான்மெண்ட்டில் இருக்க ஏரை வந்து எடுத்துப்பாங்களா. இதே வந்து வாட் இஸ் தட் அக்வாட்டிக் அனிமல்ஸ் ஃபிஷ்ஷஸ் அதெல்லாம் அவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்க தண்ணியில் கலந்துருக்க ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து எடுத்துப்பாங்க. Okay. Since the amount of dissolved oxygen is fairly low compared to the amount of oxygen in the air, the rate of breathing in aquatic organism is much faster than seen in the terrestrial plants. Fishes take in water through their mouth and force it past the gills where the dissolved oxygen is taken up by the blood. ஸோ நம்ம ஏரில் கலந்துருக்க ஆக்சிஜனை விட வாட்டரில் கலந்துருக்க ஆக்சிஜன் வந்து என்னென்னா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து அதோடைய அந்த ப்ரீத்திங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு அஸ் அதோட ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுடைய ப்ரீத்திங் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ தட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு மவுத் வழியாக எடுத்து என்ன பண்ணுவாங்க கில்ஸுக்கு வந்து பாஸ் பண்ணுவாங்க. அந்த கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் கலந்துருக்க ஆக்சிஜனை வந்து பிளட்டுக்கு வந்து உடனே பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Terrestrial organisms uses the oxygen in the atmosphere for respiration. The oxygen is absorbed by different organ in different animals. So organisms terrestrial organismலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரில் கலந்துருக்க காற்றை வந்து எடுத்துக்கிறாங்க. Using tobacco directly or any product of tobacco in form of cigarettes, BDs, hookah, gutka, etc. is harmful. Use of tobacco most commonly affects the tongue, lung, heart, and liver. Smokeless tobacco is also a major risk factor for heart attacks, strokes, and pulmonary diseases, and several forms of cancer. There is a high incidence of oral cancer in India due to the chewing of tobacco in the form of gutka. Stay healthy, just say no to tobacco and its product. ஓகே ஃபைன். என்னன்னா நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ டொபக்கோ வந்து என்ன பண்ணக்கூடாது நம்ம டேரெக்டாவோ இல்லை இன்டேரக்டாவோ என்ன பண்ணக்கூடாது எடுக்கவே கூடாது அப்படின்னு இருக்காங்க. என்னென்ன சிகரெட்டு குட்கா தென் வந்து பீடிஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடிக்கு வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கெல்லாம் வந்து மெயினாக வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டங்க்கு, லங்ஸு, ஹார்ட்டு, லிவர் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஸ்மோக் இருக்க டொபேக்கோ தான் வந்து ஹார்ம்ஃபுல்லு. ஸ்மோக்லெஸ்லாம் வந்து ஹார்ம்ஃபுல் இல்லை அப்படின்னா கிடையவே கிடையாது. எவ்ரிதிங் எந்த ஒரு டொபேக்கோவாக இருந்தாலும் அது வந்து என்னது ஹார்ம்ஃபுல் தான் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஸ்மோக்லெஸ் டொபேக்கோவும் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு, ஸ்ட்ரோக்ஸ் வரத்துக்கு, தென் வந்து பல்மனரி டிசீசஸ் வரத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரல் கேன்சர் வந்து அதிகமாக இருக்குது. எதனால அப்படின்னா சீவிங் ஆஃப் டொபேக்கோ இந்த புகையிலையெல்லாம் போட்டு சாப்பிட்றாங்களா அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து ஓரல் கேன்சர் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சே நோ டு டொபாக்கோ. ஓகே ஓகே. சோஃபார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளான்ஸில் நடக்கிற ரெஸ்பிரேஷன் பற்றி பார்த்தோமா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸில் நடக்கிற ரெஸ்பிரேஷனை வந்து பார்த்தீங்க கிளியராக பார்க்கலாமா. யா In human beings, air is taken into the body through the nostrils. The air passing through the nostril is filtered by the fine hairs that lines a passage. The passage is also lined with mucus, which helps in the process. From here, the air passes through the throat and into the lungs. Rings of cartilage are present in the throat. They ensure that the air passage does not collapse. நம்ம ஹியூமன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரெஸ்பிரேட் பண்ணுறோம் நம்ம பாடிக்குள்ளே வந்து எப்படி வந்து ஏர் போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ த நாஸ்ட்ரில். ஓகே நோஸ் வழியாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஏர் வந்து உள்ளே போகுது. ஸோ நம்மளோட நாஸ்ட்ரில் வந்து அந்த பேசேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைன் ஹேர்ஸ் வந்து இருக்கும். ஓகே ஸோ அந்த ஹேர்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா காற்றுல வர டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து என்ன பண்ணணும்னா ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ லைன்டு வித் மியூக்கஸ். ஓகேவா. ஸோ தென் அந்த ஏர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ த த்ரோட் வழியாக லங்ஸுக்கு வந்து போகுது. ஸோ அந்த லங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜாக ப்ரெசென்ட் இந்த த்ரோட். ஸோ த்ரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை வச்சு பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி வந்து ரிங்காக இருக்க மாதிரி இருக்கும். தொண்டையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிங்காக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் அப்படின்றாங்க. அதுதான்
they ensure that the air passage does not collapse. ஓகே, அந்த ஏர் பேசேஜ் வந்து என்னது கொலாப்ஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக வந்து அந்த கார்டிலேஜ் வந்து நமக்கு வந்து இருக்கு. Within the lungs, the passage divides into smaller and smaller tubes, which finally terminate in balloon-like structure, which is called as an alveoli, singular alveolus. ஸோ இங்க இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ். ஓகேவா? ஸோ தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லங்ஸ்குள்ளே வந்து போகும்போது குட்டி 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 குட்டியா இப்படி இப்போ இந்த லங்ஸ்குள்ளே வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடம் எப்படி ஆகும் அப்படின்னா குட்டி 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 குட்டியா வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து அங்கே வந்து இதாகும். ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க, ஆல்வியோலை ஆல்வியோலஸ் அப்படின்றாங்க. ஓகே, அந்த லங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரான்ச். இப்போ வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட்னா எப்படி இருக்கும், பஞ்சா இருக்குமா அந்த ரூட்டு, அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லங்ஸ்குள்ளே போனோடனே வந்து இருக்குது அப்படின்னு இருக்காங்க. Alveoli provide a structure where the exchange of gases can take place. இந்த alveoli தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னா கேஸஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து அங்கே தான் நடக்குது. The walls of the alveoli contain an extensive network of blood vessels. அந்த alveoli வால்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய வந்து blood vessels வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when we breathe in we lift our ribs. ஓகே, நம்ம உள்ள மூச்சை இழுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நெஞ்சு வந்து வெளில வர மாதிரி இருக்குமா, நம்ம ரிப்ஸ் வந்து வெளில வரும். ஸோ ஃபிளாட்டன் அவர் டயஃப்ரம் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ஃபிளாட் ஆயிடும். the chest cavity become larger as a result. ஓகே, நம்ம இப்போ மூச்சை உள்ள இழுத்து பாருங்களேன், மூச்சை உள்ள இழுக்கும் போது இன்ஹேல் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம நெஞ்செல்லாம் கொஞ்சம் வெளில வர மாதிரி இருக்கும். ஸோ தட் நம்ம செஸ்ட் வந்து என்ன ஆகும், செஸ்ட் கேவிட்டி வந்து என்ன ஆகும், லார்ஜர் ஆகும். நம்மளோட டயஃப்ரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போகும். ஓகே, ஃப்ளாட் ஆன மாதிரி இருக்கும். Because of this, the air is sucked into the lungs and fills the expanded alveoli. எதனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் வந்து உள்ள போகுது, அந்த ஆல்வியோலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் ஆகுது. ஸோ தட் அந்த ஆல்வியோலி வந்து என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, பலூனுக்குள்ள நம்ம காற்று ஊற்றணும் அப்படின்னா என்ன ஆகும், பலூன் வந்து பெருசாகும்ல, அதே தான். The blood brings up carbon dioxide from the rest of the body for release into the alveoli, and the oxygen in the alveolar air is taken up by the alveolar blood vessels to be transported to all the cells in the body. ஓகே, அந்த டைமில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பிளட்ல இருக்க கார்பன் டை ஆக்சைட்லாம் நம்ம பாடியில் எங்கெங்கெல்லாம் வந்து பிளட்ல கார்பன் டை ஆக்சைடு இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ தட் அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளில விழும். அதே வந்து அந்த ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பிளட்ல வந்து எடுத்துப்பாங்க. ஓகே, ஆக்சிஜனை வந்து எடுத்துப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து அப்படியே வெளியே விட்டு அனுப்புவாங்க. ஸோ தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்சிஜன் வந்து நம்மளோட அந்த ஆல்வியோலர் பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல, அது மூலியமா நம்ம பாடிக்குள்ள எல்லா இடத்துக்குமே வந்து சர்க்குலேட் ஆக போயிடும். During the breathing cycle, when air is taken in and let out, the lungs always contain a residual volume of air so that there is sufficient time for oxygen to be absorbed and the carbon dioxide to be released. ஓகே, இந்த பிரீத்திங் சைக்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் வந்து என்னென்னா அவங்களுக்கு சஃபிஷியண்டான வந்து தேவையான ஆக்சிஜன் வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து அவங்க வந்து மோஸ்ட்டாக வந்து வச்சுப்பாங்க. Then when the body size of the animals is large, the diffusion pressure alone cannot take care of the oxygen delivery to all parts of the body. Instead, respiratory pigments taken up oxygen from the air in the lung and carry it into the tissues which are deficient in oxygen before releasing it. ஓகே, இப்போ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸோட பாடி சைஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிப்போபொட்டமஸ் எடுத்துக்கோங்க, அனிமல்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்களோட அனிமல்ஸ் இல்லை, எலிஃபெண்ட். யா, ஹிப்போபொட்டமஸ் எலிஃபெண்ட்லாம் இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட பாடி சைஸ் வந்து பெருசாக தானே இருக்கும். ஸோ தட் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆக்சிஜன் டெலிவரி, அவங்க பார்ட்ஸ் எல்லா பார்ட்ஸோடைய ஆக்சிஜன் டெலிவரிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃப்யூஷன் ப்ரெஷர் மட்டும் தனியாக நடக்காது. ஸோ தட் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காற்றுல பாடிக்கு தேவையான ஏரை வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Human beings, the respiratory pigment is hemoglobin, which have a very affinity for oxygen. This pigment is present in the red blood corpuscles. Carbon dioxide is more soluble in water than oxygen is. Hence, is mostly transported in the dissolved form in our blood. ஸோ ஹியூமன் பீயிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஹீமோக்ளோபின். ஓகேவா, ஹீமோக்ளோபின் இஸ் நத்திங் பட் பிளட். ஓகே, பிளட் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அ ரெட் பிளட் கார்பல்சல்ஸ், ஆர்பிசி. ஸோ ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு கம்பேர் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு இஸ் மோர் சாலிபிள் வென் கம்பேரிங் டு ஆக்சிஜன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடியில் வந்து ஈஸியாக வந்து டிசால்வ் ஆகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ தட் வந்து அழகாக வந்து அது வந்து வெளில வரும், வெளிலையும் வந்துடுது. Yeah, did you know
Smoking is injurious to health. Lung cancer is one of the common causes of deaths in the world. The upper part of the respiratory tract is provided with small hair-like structures called the cilia. These cilia helps to remove germs and dust and other harmful particles from inhaled air. Smoking destroys these hair due to which germs, dust, smoke, and other harmful chemicals enter lungs and cause infection, cough, and even lung cancer. ஸோ வி ஆல் நோ ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த்னு நமக்கு நல்லாவே தெரியும். லங் கேன்சர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்து இது வந்து காமனாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்மோக்கிங்கை வந்து நம்ம வந்து அந்த ஸ்மோக்கை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும்போது நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலியான்னு சொல்லி ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குமா. அது வந்து என்ன பண்ணும், அது வந்து என்னது ஜெர்ம்ஸு டஸ்ட்டு அந்த பார்ட்டிக்கல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்மோக்கிங்கை பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலியா வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லங்ஸ்குள்ளே வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்லாம் வந்து உள்ளே போய் அவங்களுக்கு வந்து ஈவன் இன்ஃபெக்ஷன் வச்சு காஃப் வச்சு லங் கேன்சரே வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Yeah, so far we have completed this 5.3 respiration, right? ஓகே, ஸோ ஃபார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பிரேஷன் பற்றி பார்த்தோமா. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ரீஷனும் தென் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருக்குது. ஸோ வி வில் see the remaining topic on the next video. If you have any doubt, you can guys ask me on the comment box. I'll meet you on the next video. Until then, bye bye from Priyadarshini.